மக்கள் நீதி மையம் டபுள் டிஜிட்டுகளில் சீட்டுகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வேணும் அப்படின்னு மக்கள் நீதி மையம் கேட்டாங்க. திமுக சைடில் ஓகேன்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனால் 2 தொகுதிகள்லையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும். ஏற்கனவே பலர் அந்த மாதிரி போட்டிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரு கமல்ஹாசன் மாநில தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பார்ட்டி பர்சன்ஸு அவங்க சட்டமன்றத்துக்கு போகிறத விட எங்களுடைய பார்ட்டி சட்டமன்றத்துக்கு போகணும். அதாவது தனி சின்னத்தில் வெற்றி அடைஞ்சு டார்ச் லைட்டு சட்டமன்றத்துக்கு போகணும். அதனால் இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தார். 2 சைட்லேயும் விடாப்பிடியாக இருக்க அட்லாஸ்ட் ஓகே மதவாதத்துக்கு எதிராக நாங்கள் பிரிஞ்செல்லாம் போகலை, ஆனால் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு வெறும் ஆதரவு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. இதுதான் மக்கள் நீதி மையத்துடைய தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகிட்ட பெரும் அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா இது பெரிய தியாகம் அப்படின்னு திமுகவில் சொல்ல, இது தியாகம் அல்ல என்னுடைய கடமை அப்படின்னு கமல் அவர் சொல்ல, பாதிக்கப்படுறது व्यसனப்படுறது என்னவோ தொண்டர்கள் தாங்க, நிர்வாகிகள் தாங்கங்கிறாங்க. முழு விவரங்கள் இந்த லிங்க்ல இருக்குங்க.